IAS அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. ராஷ்மி சிதா ஜகடே உயர்கல்வித்துறை சிறப்பு செயலராகவும் மாநில திட்டக்குழு உறுப்பினர் செயலராக குமரவேல் பாண்டியன் அஜய் யாதவ் வாழ்வளத்துறை ஆணையராகவும் நியமனம். தமிழ்நாடு ஆளுநரின் தனி செயலராக சஜன் சிங் சமான் நியமனம். தென்காசி மாவட்ட ஆட்சியராக ரஞ்சித் சிங், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக துர்காமூர்த்தி நியமனம். மத்திய அரசின் ஜல்ஜீவன் மிஷன் 2.0 திட்டம். முதலமைச்சர் ஜோசப் விஜய், ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. திருச்சி நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொறுப்பின்றி பேசியது கண்டிக்கத்தக்கது என திமுக MP ஆர் ராசா காட்டம். திமுக தலைவர் ஸ்டாலின் குறித்து தாந்தோன்றித்தனமாக நக்கல் நையாண்டி பேசுவது விஜய்க்கு அழகல்ல எனவும் ஆவேசம். பிரதமர் மோடியை சந்தித்து பேசியது குறித்து முதலமைச்சர் விஜய் பதில் சொல்லாமல் ஓடுவது ஏன்? திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா சரமாரி கேள்வி. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்திற்கு கையெழுத்து போட்டீர்கள், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என முதலமைச்சருக்கு ஆர் ராசா கேள்வி. மின்வெட்டு மற்றும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தெரியாமல் விஜய் தடுமாறுவதாகவும் விமர்சனம். முதலமைச்சர் விஜய் பிரச்சார மூடிலிருந்து விலகி அரசாங்க மூடுக்கு வர வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை போர்க்கால அடிப்படையில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வலியுறுத்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் திடீர் சந்திப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து பேச்சு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க தமிழக வெற்றி கழகம் முடிவு என தகவல். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக களமிறங்க உள்ளதாகவும் எதிர்பார்ப்பு. பாஜகவில் இருந்த அனைத்து அடிப்படை பொறுப்புகளில் இருந்தும் விலகினார் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை. தனது விலகல் கடிதத்தை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் வழங்கியதாக தகவல். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அண்ணாமலை சந்திப்பு. தேர்தல் தோல்வி மற்றும் பதவி விலகலுக்கான காரணம் குறித்து விளக்கமளித்ததாக தகவல். பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலகிய நிலையில் மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அவசரமாக டெல்லிக்கு வருமாறு கட்சி தலைமை அழைப்பு. தலைமை அழைப்பை ஏற்று டெல்லி புறப்பட்டு சென்றார் நைனா நாகேந்திரன். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியுடன் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு. டெல்லியில் நடைபெற்ற சந்திப்பின் போது தமிழக நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் குறித்து பேசியதாக தகவல். கோடை விடுமுறைக்கு பின் திட்டமிட்டபடி ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும். அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டம். போதைப்பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா, இதுதான் மாற்றமா? சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனை தட்டி கேட்ட இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி EPS கேள்வி. முந்தைய ஆட்சி காலத்தை விட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தமிழக அரசை எப்படி குறை கூற முடியும் எனவும் கேள்வி. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. பாலியல் குற்ற சம்பவங்கள் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு என்கவுண்டர் மட்டுமே தான் தீர்வு எனவும் பேட்டி.
தமிழ்நாட்டில் மின்தடை ஏற்படும் இடங்களில் விரைந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது மின்வெட்டு குறைந்துள்ளது. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். பதவி சுகம் அனுபவித்துவிட்டு அதிமுகவை அழிக்க நினைக்கும் ஒரு சிலரின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என இபிஎஸ் திட்டவட்டம். கட்சிக்கு ஏற்பட்டுள்ள சோதனை கண்டு நிர்வாகிகள் தொண்டர்கள் மனம் தளர வேண்டாம் எனவும் வேண்டுகோள். அதிமுகவை காலி செய்ததே எடப்பாடி பழனிசாமி தான் என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. திமுகவிற்கு சில விருப்பமில்லாத அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவில் இணைவதாக பேட்டி. முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தாயார் மறைவுக்கு இபிஎஸ், எஸ்பி வேலுமணி ஆகியோர் நேரில் இரங்கல். கூட்டத்தில் இருந்த தொண்டர் ஒருவர் திடீரென எஸ்பி வேலுமணியை பார்த்து துரோகி என கூச்சலிட்டதால் சலசலப்பு. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டது நிர்வாகிகள் இடையே சங்கடத்தை ஏற்படுத்தியது. திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட நிர்பந்தித்தார்கள் எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. சென்னை தலைமைச் செயலகம் அருகே வாயு கசிவு ஏற்பட்டதால் கடும் புகை மூட்டம். மூச்சு திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. சென்னை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலைய வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. சோப்பு தயாரிப்பு நிறுவனத்தில் ரூபாய் 30 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதம். இருசக்கர வாகனங்கள் எரிந்து சாம்பல். தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா, புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு மேலும் ஓராண்டு தடை. மே 23ஆம் தேதியுடன் புகையிலை பொருட்களுக்கான தடை முடிந்த நிலையில் தமிழ்நாடு அரசு உத்தரவு. மேகதாது அணைக்கு எதிராக சென்னை மாவட்ட ஆட்சி அலுவலகம் அருகே மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆர்ப்பாட்டம். வைகோ, தனியரசு, திருமுருகன் காந்தி மற்றும் விவசாயி சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்று முழக்கம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் நடைபெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு. திண்டுக்கல் அய்யலூரில் கோவில் திருவிழாவில் 100க்கும் மேற்பட்டோர் உடலில் சேறு பூசியும் முளைப்பாரி எடுத்தும் வழிபாடு. மண் கலயத்தில் வைக்கப்பட்ட பழைய கஞ்சியில் செருப்பை மூழ்கி எடுத்தும் துடைப்பத்தால் அடித்தும் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா நன்றி. வாழ்த்து தெரிவித்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியீடு. சந்திரசேகர், ஷீல் நாகு உள்ளிட்ட 5 பேர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்பு. தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி. மோகனா உச்ச நீதிமன்ற நீதிபதியானார். கர்நாடக மாநில முதலமைச்சராக புதன்கிழமை பதவியேற்கிறார் டி.கே. சிவக்குமார். பெங்களூருவில் நடைபெறும் பதவியேற்பு விழா முன்னேற்பாடுகள் குறித்து மாநில ஆளுநர் நேரில் ஆய்வு. டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தியுடன் சித்தராமையா, டி.கே. சிவக்குமார் சந்திப்பு. கர்நாடக மாநில புதிய அமைச்சரவை குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல். ஜம்மு காஷ்மீரில் சிலிண்டர்களை தலையில் சுமந்தபடி மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தல். (2029) தெலங்கானா மாநில தேர்தலில் ஜனசேனா கட்சி போட்டியிடும்.
ஜனசேனா கட்சி தலைவரும் ஆந்திர மாநில துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் அறிவிப்பு. சிபிஎஸ்இ தலைவர் ராகுல் சிங், செயலாளர் ஹிமான்ஷு குப்தா அதிரடி மாற்றம். +2 விடைத்தாளை பார்ப்பதில் ஏற்பட்ட குளறுபடி மற்றும் மறுமதிப்பீடு தொடர்பான குளறுபடி விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை. மகாராஷ்டிராவில் 2 லட்சம் ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்ய அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல். கடன்களை திருப்பிச் செலுத்திய விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் அறிவிப்பு. யுக்ரைன் தலைநகர் கீவ் உள்ளிட்ட நகரங்கள் மீது ரஷ்ய ராணுவம் வான்வழி தாக்குதல். ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் பொதுமக்கள் 16 பேர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தொடர் தாக்குதல்களுக்கிடையே அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் லெபனான், இஸ்ரேல் இடையே 4வது முறையாக நேரடி பேச்சு. அமெரிக்காவுக்கான இஸ்ரேல் தூதர், லெபனான் பிரதிநிதி மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ பேச்சுவார்த்தையில் பங்கேற்றதாக தகவல். இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஹிஸ்புல் அமைப்பை நிறுத்தாவிட்டால் பெய்ரூட்டில் உள்ள இலக்குகள் தகர்க்கப்படும். அடுத்தடுத்து நடத்தப்படும் தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் முறையிட்டார் நேட்டன்யாகு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கி வணிக ரீதியிலான கனரக லாரிகளை ஓட்டி வந்த 30 இந்தியர்கள் உட்பட 52 பேர் கைது. கைதான அனைவரையும் விரைவில் தாய் நாட்டிற்கு நாடு கடத்த உள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தகவல். நிக்கோலஸ் மதுரோ நாடு கடத்தப்பட்ட நிலையில் வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் புதன்கிழமை இந்தியா வருகை. 3 நாள் அரசுமுறை பயணத்தின் போது இருதரப்பு நல்லுறவு குறித்து பிரதமர் மோடியுடன் பேச்சு நடத்த உள்ளதாக தகவல். இந்திய அணியின் சுழற்பந்து பயிற்சியாளராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் சாய்ராஜ் பகுதுலே நியமனம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஸ்பின் பவுலிங் பயிற்சியாளராக செயல்பட்டவரை நியமித்தது பிசிசிஐ. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து முன்னேற்றம். முதல் சுற்று ஆட்டத்தில் தாய்லாந்து வீராங்கனையை 25-23, 21-16 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தினார். நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி, திண்டுக்கல், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 8ஆம் தேதி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.